எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 27/12/2025 நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஒரு 30 கொஷின்ஸ், அந்த கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண அதாவது அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும், 30 கொஷினுமே போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக எல்லாராலையும் தமிழ் எலிஜிபிலிட்டி கிராக் பண்ணியிருக்க முடியும். சரி, நம்ம அந்த 30 கொஷின் எங்கெங்கே புக்கில் எங்கெங்கிறது வந்துச்சு, ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பை தேர்க. இலக்கண குறிப்பு கொடுத்துட்டாங்க ஒரு 3 இது. ஸோ அதில் எதெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கோ அதை சூஸ் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது 1 பொருந்திருக்கலாம், 2 பொருந்திருக்கலாம், 3 அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு எதுனா கேள்வி நான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவிளையாடல் புராணத்தில் கணித வெறும் கேள்வி நான் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காலன் குலேச பாண்டியனை பற்றி என்ன பண்ணுவார், சொல்லியிருப்பார். கேள்வி நான் அப்படின்னா வினையாளனையும் பெயர் தான். நமக்கு புக்லேயே இருக்கும். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இது டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். கேள்வி நான் அப்படின்னா வினையாளனையும் பெயர் கரெக்டு தான். ஓகேவா? அதே காடனுக்கும் கபிலனுக்கும், கபிலனுக்கும் காடனுக்கும் இந்த வந்து வெளிப்படையாக வந்துருச்சுன்னா மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை போடுவோம். காடன் கபிலன் அண்ணன் தம்பி இப்படி கொடுத்தாங்கன்னா உண்மை தொகை மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம். காடனுக்கும் கபிலனுக்கும்னு வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னாலே எண்ணுக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வெளிப்படையாக இருந்தால் நம்ம எண்ணுண்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காடனுக்கும் கபிலனுக்கும்னா எண்ணுண்மை அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டாவது கூற்று தவறு. அடுத்து ஆடுக, ஆடுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று தான். கடைசியாக க இய இயர் இதெல்லாம் வந்துச்சுனாலே வியங்கோல் வினைமுற்று தான். ஸோ அப்போ 1 மற்றும் 3 சரியாக புரிஞ்சுள்ளது. ஓகேவா? ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட். ஆடுக அப்படிங்கிறதும் புக்கில் இருக்கிறது தான். ஸோ நம்ம கிளாஸில் இலக்கண குறிப்பு, பகுப்பு இலக்கணம், சொல்லும் பொருளும் இதெல்லாம் தனியாகவே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக என்ன பண்ணியிருந்தோம், கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருக்க இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரு 20-25 இலக்கண குறிப்பு ஒட்டுக்கா இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அந்த ஒரு பிடிஎஃப் ஒரு பேஜை பார்த்தாலே போதும். ஸோ அந்த லெவலில் தான் இருந்திருக்கு இந்த கொஷின். ரெண்டாவது கொஷின், காற்றை பற்றி ஒரு பாடம் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து பேசிக்காக நீங்களே போட்டிருக்கலாம். அந்த மாதிரி கொஷின் தான். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களுள் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான். இல்லை, இருக்குது. இந்தியாவில் நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக காற்றாலை மின்சாரம் பயன்படுத்தக்கூடியது நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்பெஷலை சொல்லிட்டு, இருந்தாலும் இந்தியாவில் அதிகமாக என்னது காற்று மாசுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்திலேயே என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பு தரும் காரணங்களில் 5ஆம் இடம் காற்று மாசுபாடே. அதாவது காற்றை நீங்கள் நல்லாவும் பயன்படுத்துறீங்க, இப்படியும் பயன்படுத்துறீங்கிற மாதிரி அந்த படத்தில் இந்த வரி கொடுத்துருப்பான். ஸோ அப்போ காற்று மாசுபாடு இல்லைங்கிறது தவறு. உயிரிழப்பு தரக்கூடிய காரணங்களில் கண்டிப்பாக அது இருக்குது. அடுத்து புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலை இயக்குவது, மிகுதியான பட்டாசு வெடிப்பது போன்ற காரணங்கள் காசு மாசுபடைவதில்லை. இது நம்ம அதான் சொல்கிறேன், இந்த ரெண்டு கூற்றுமே நம்ம ஜென்ரலாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும், போட முடியும். ஆனால் இதுவும் வரியாக இருக்குது. உங்க பாருங்க, மிகுதியான பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, இதெல்லாம் காற்று மாசுபாடுக்கான ஒரு காரணமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே நீங்கள் படித்து பார்த்தாலே போதும், நீங்களே போட்டுக்கலாம். அப்போ இரண்டு கூற்றுமே தவறு தான். கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ரெண்டு மூலமாகவே காற்று மாசுபாடு இருக்குது. ஓகேவா? மூணாவது, கம்பராமாயணத்திலிருந்து 2 பாடல். அந்த பாடல் நீங்கள் தெளிவாக இருந்துச்சிங்கன்னா இதை நீங்கள் போட்டுக்கலாம். வெய்யோன் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை சொல்லியிருப்பாங்க. வெய்யோன் அப்படின்ட்டு இதில், அதாவது வெய்யோன் சூரியன் போல இவனோட மேனி வந்து என்ன ஆகுது, இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வெய்யோன்னா சூரியன். ஓகேவா? ஸோ ஒன்றாவதுக்கு சூரியன். இந்த மூணாவது பாடல், இந்த ரெண்டாவது பாடலில் இருக்கு பாருங்க. வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியின் மறைய அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ வெய்யோன் ஒளினா சூரியன் ஒளி. ஓகேவா? ஸோ ராமனோட அந்த அழகை வர்ணித்து எழுதியிருப்பார் இந்த பாடலில். ஸோ அதில் படித்த வார்த்தையே வெய்யோன். வெய்யோன்னா சூரியன். ஸோ அப்போ 1க்கு 4. ஸோ ஆப்ஷன் ஏலையும் 1க்கு 4 இருக்குது, ஆப்ஷன் சிலையும் ஏக்கு 4 இருக்குது. அப்போ அடுத்தது தெரியணும். அப்போ கொண்டல் தாது எழினி இதெல்லாம் இன்னொரு பாடல். கம்பராமாயணத்தில் 6 பாட்டு கொடுத்துருப்பாங்க புக்கில். அதில் பாருங்க, தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கல் முனவினங்க. கொண்டல் கண். ஸோ கொண்டல், கொண்டல் அப்படின்னா மேகம். ஸோ இங்கே அதுக்கு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. மேலே கொண்டல் ஹைலைட் பண்ணியிருக்கோம், கீழே பாருங்க மேகங்கள், சூழும் மேகங்கள். ஸோ கொண்டல்னா மேகம். இங்கே தாது அப்படின்னா மகரந்த தூள். எழினி அப்படின்னா திரைச்சீலை. ஓகேவா? இதில் வண்டுகள் எழுதி தெண்டிரை எழினி இருக்கா, அந்த எழினினா இங்கே திரைச்சீலையாய் விரிய கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ அப்படியே பொறுத்தது தான். பாடலோட பொருள் தெரிஞ்சால் பொருத்திக்கலாம். ஸோ வெய்யம்னா சூரியன், கொண்டல்னா மேகம், தாதுனா மகரந்தத்தூள், எழினினா திரைச்சீலை. அப்படியே கீழேருந்து போகுது. 4 3 1 4 3 2 1ங்கிறது சரியான விடை. ஸோ நான்காவது, நமக்கு இந்த நம்ம கிளாஸில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் மொத்தம் ஒரு 13-14 கிளாஸாக நம்ம நடத்தியிருந்தோம். 10th புக்கில் இருக்க ஒரு வரி விடாமல் எல்லாத்தையும் நடத்தியிருந்தோம். அதில் முதல் கிளாஸ் நம்ம என்ன நடத்தியிருந்தோம் அப்படின்னா பொருள் இலக்கணம் தான்.
அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டும் ஃபுல்லாக நடத்தியிருந்தோம் ஒரு கிளாஸில். ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம நடத்தியிருந்தோம். அதிலிருந்து மட்டும் அந்த அந்த ஒரே ஒரு கிளாஸ்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4-5 கொஷின் வந்திருக்கு. ஓகேவா? அங்கே பாருங்க, பெருந்திணை என்பது பொருந்தா காமம். கரெக்ட் தான். ஓகேவா? பெருந்திணை கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். கரெக்ட் தான். கீழே இருக்கு பாருங்க, பெருந்திணை இது பொருந்தா காமத்தை குறிக்கிறது. கூற்று ஒன்று சரிதான். ஆனால் பெருந்திணை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று அப்படின்லாம் வகையாக என்ன பண்ணல, பிரிக்கல. அகப்புற கூற்று அப்படின்னு கூட ஒரு வரி இருக்கு. இருந்தாலும் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்றுன்னு பிரிக்கல. நம்ம பிள்ளைத்தமிழில் தான் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் கூற்று ஒன்று சரி 2 தவறு. ஓகேவா? 5வது கொஷின். இது வந்து நமக்கு தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பகுதியில் தேவநாய பாவனரோட பாடத்திலிருந்து எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு 12 இலையின் பெயர்கள், மணி வகைகள், குலை வகைகள் அப்படி இப்படின்னு நம்ம நிறையா படித்தோம். ஸோ அதில் இந்த கொம்பிலிருந்து பிரிவது, கொம்பின் பிரிவு என்ன சொல்லுவோம், சினையின் பிரிவு என்ன, போத்தின் பிரிவு என்ன, குச்சியின் பிரிவு என்ன, அப்படியே ஒரே பெறால் இருக்கு. இங்க பாருங்க, கொம்பின் பிரிவு கிளை, கிளையின் பிரிவு சினை, சினையின் பிரிவு போத்து, போத்தின் பிரிவு குச்சி, குச்சியின் பிரிவு இனுக்கு. இந்த லாஸ்ட் 3 லைன் பாருங்க. ஸோ அதில் இருந்து அப்படியே அந்த கேள்வி எடுத்திருக்காங்க. ஸோ கொம்பிலிருந்து பிரிவது, கொம்பின் பிரிவு கிளை. ஓகேவா? அங்கே பாருங்க, கொம்பின் பிரிவு கிளை. சினையிலிருந்து பிரிவது, சினையின் பிரிவு, கிளையின் பிரிவு சினை, சினையிலிருந்து பிரிவது போத்து, சினைக்கு போத்து. ரெண்டாவதுக்கு 1, 1க்கு 4, 2க்கு 1. ஓகேவா? அடுத்து போத்திலிருந்து பிரிவது, போத்தின் பிரிவு என்னன்னா குச்சி. ஸோ போத்துக்கு குச்சி 2, குச்சியின் பிரிவு என்னன்னா இனுக்கு. ஓகேவா? குச்சியின் பிரிவு என்னன்னா இனுக்கு. ஸோ அப்போ 1க்கு 4, அடுத்து அப்படியே 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு 3. அப்போ 4, 1, 2, 3ங்கிறது சரியான விடையா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து 6வது. இதில் ஒன்றும் இல்லை, அந்த நூல்களை கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கடற்கூத்து அப்படிங்கிறது இந்த புயலிலே ஒரு தோணின்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த புதினம் கடற்கூத்து எனும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட வடிவமே இந்த பாடமாக கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது, அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புதினம் எழுதியிருப்பார். புயலிலே ஒரு தோணிங்கிற தலைப்பில் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றின ஒரு புதினம் எழுதியிருப்பார். ஸோ அது அந்த கடல் கூத்துங்கிற அத்தியாயத்தை தான் இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கடல் கூத்துங்கிற அத்தியாயம் எழுதுனது யாருன்னா இந்த பா சிங்காரம் அவர்கள் தான். ஸோ அந்த பேராலேயே இருக்கும், பா சிங்காரம். இவர் தான் இந்த சைடில் இமேஜில் இருக்கார் பாருங்க. அடுத்து வானம் வசப்படும். ஸோ பிரம்மம் அப்படிங்கிற பாடம் நமக்கு இப்போ நியூ புக்கில் 2025 எடிஷனில் இருக்கும். வானம் வசப்படும் இந்த இதில் இருக்கக்கூடியது நமக்கு பிரபஞ்சன். வானம் வசப்படும் இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ லா எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகட்டும், அதில் வானம் வசப்படும் எந்த நூல்னு கேட்டிருந்தாங்க. வரலாற்று புதினம் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருந்தோம். ஸோ அதே பேரால் இருந்து நிறைய இது ரிப்பீட்டட் கொஷின்னா சார் அதே கேள்வி அப்படியே திருப்பி கேட்டிருக்காங்களா அப்படின்னா அப்படி இல்லை. எந்த ஏரியாவில் நீங்கள் படிச்சிருந்தீங்களோ அதே எந்த ஏரியாவில் கொஷின் கேட்டிருந்தனோ அதே ஏரியாவில் வேறு லைனை கேட்டிருக்கான். ஸோ அங்கே பாருங்களேன், இந்த பாக்ஸ் பாருங்கள், வானம் வசப்படும் இங்கே இருக்கா. ஸோ இது என்ன நூல்னு கேட்டிருந்தாங்க போன தடவை பிஜிடிஆர்பியில், வரலாற்று புதினம்னு நம்ம எழுதியிருந்தோம். இது 5வது லைனாக இருக்குது பாருங்கள் இந்த பேரால். அதே பாக்ஸில் இருந்து இப்போ என்னது, வானம் வசப்படும் யார் எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க, பிரபஞ்சன். மேலே ஃபஸ்ட் லைன் பாருங்கள், பிரபஞ்சன். அது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, இது பிரபஞ்சனோட இயற்பெயர் என்னன்னு கீழே வரப்போகுது, அது வைத்தியலிங்கம். பாருங்க, அப்போ ஒரே பேரா தான் போன தடவை ஒரு இதில் கேட்டிருக்காங்கன்னா இந்த தடவை அதே பேராக்குள்ளே வேறு லைன் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறைய கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ கடல் கூத்து பாசிங்காரம், வானம் வசப்படும் யாருன்னா பிரபஞ்சன், உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறது கமலாலயன். உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறது கமலாலயன். இதெல்லாம் நம்ம கிளாஸில் அப்படியே பேசியிருந்தோம். பிஜிடிஆர்பியில் உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு இந்த பாடத்தில் எந்த பெண்ணை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு மேரி மெக்லியோட் பற்றி சொல்கிறாங்கன்னு பேசியிருந்தோம். அதே கேள்வி, ஆனால் உனக்கு படிக்க தெரியாது யார் எழுதுனான்னு இப்போ கேட்டிருக்காங்க, கமலாலயன் அவர்கள். லாஸ்ட்டாக அது 3 தெரிஞ்சாலே போதும். இருந்தாலும் மானாவாரி மனிதர்களின் இலக்கியம், இது வந்து புக்கில் இது டேரெக்டாக இல்லை, இருந்தாலும் ரிமைனிங் இருக்கக்கூடிய கி ராஜநாராயணன் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1க்கு 3, 2க்கு 1, 3க்கு 4, 4க்கு 2. ஓகேவா? ஸோ அப்போ 3, 1, 4, 2ங்கிறது சரியான விடையாக இருக்கும், ஆப்ஷன் ஏ. நிறையா பொறுத்துக்க தான், ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம பாருங்கள், மறுபடியும் பொருள் இலக்கணத்துலேருந்து இன்னொரு கேள்வி. ஸோ நம்ம அகப்பொருள் புறப்பொருள்னு படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ அகத்திணைகளில் அதில் ஃபஸ்ட் எடுத்த உடனே நிலமும் பொழுதும் படித்தோம். அதில் பொழுதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், பெரும்பொழுதுகள், கார்காலம், மொத்தம் 6 பெரும்பொழுது இருக்குது. இதோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படியே கொடுத்தது தான். ஸோ தமிழ் மாதங்களை அதில் என்ன பண்ண சொல்லுவாங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. இளவேனிற்கு நேராக சித்திரை வைகாசி ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அப்படியே லைனாக அப்படி கீழே போட வேண்டியது, சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கிருத்திகை, மார்கழி தை, மாசி பங்குனின்ட்டு. இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். கார்த்தி, கார்த்தி அப்படிங்கிறவன் குளிருக்கு முன்னாடி, குளிருக்கு முன்னாடி பின்னாடி மாட்டியிருந்த பேக்கில் இளநியை வெட்டி முதுகில் போட்டுக்கிட்டான், அப்படி முதுகுக்கு பின்னாடி இருந்த பேக்கில் போட்டுக்கிட்டான் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ அப்போ கார்த்தி குளிருக்கு முன்னாடி அப்படி லைனாக
கார், குளிர், முன்பின் அப்படி அந்த வார்த்தை வர மாதிரி நம்ம ஒரு கதை சொல்லிட்டு இளவேனிலில் சித்திரைன்னு போட்டு அப்படியே லைனாக எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தான் கொடுத்துருக்கான். அங்கங்கே ஜிக்ஸாக்காக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கார் காலத்துக்கு என்ன வரும்னா ஆவணி, புரட்டாசி. ஸோ பின்பனி காலத்துக்கு என்ன வரும்னா மாசி, பங்குனி. முதுவேநீர் காலத்துக்கு என்ன வரும்னா ஆனி, ஆடி. குளிர்காலத்துக்கு என்ன வரும்னா ஐப்பசி, கார்த்திகை. ஸோ அப்போ 4, 3, 1, 2ங்கிறது சரியான ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், இதே முதல் இயல்ல எழுத்து சொல் அப்படிங்கிற தலைப்பில் இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தொழிற்பெயர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுதான் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், நடத்தல் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் நட, தல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாமா? நட அப்படிங்கிறது என்னென்னா வினையடி, தல் அப்படிங்கிறது என்னென்னா விகுதி. அவங்க பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடத்தலில் நட அப்படின்னா என்னதுங்க? வினையடி. தல் அப்படின்னா என்னது? விகுதி. அதனுடைய சேர்த்து நடத்தல்னு நம்ம சொன்னோம்னா அது என்னென்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஏன்னா இங்கே தல் அப்படிங்கிற விகுதி பெற்றிருக்கு பார்த்தீங்களா? அதனால் நடத்தல் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா தொழிற்பெயர் மட்டும் சொல்லாமல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 அப்படியே கொடுத்துருக்காம. ஆப்ஷன் ஏல நடன் இருக்குது. நடனா வினையடி. ஆப்ஷன் டி பியில் பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள் நடத்தல்னு இருக்குது. நடத்தல்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து டி பாருங்கள், தல்னு இருக்குது. தல்னா என்னது? விகுதி. ஸோ இந்த ஒரே லைனில் மூணு இதையும் அப்படி தூக்கி கொடுத்துட்டான். அடுத்து நில்லாமை. நில்லாமைனா எதிர்மறையாக சொல்கிறோம் இல்லையா? இங்கே வந்து நடவாமைன்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு புக்கில் நடவாமை, கொல்லாமை இதெல்லாம் எதிர்மறை பொருளில் வரக்கூடிய தொழிற்பெயர்கள்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நில்லாமைன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அது சப்போஸ் தெரியாட்டி கூட மீதி இருக்க அந்த 3 போட்டிங்கனாலே இதை போட்டுடலாம். ஸோ அப்போ அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3 அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேவா? இப்போ 9வது இயற்பெயரை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பேசிட்டு வந்தோம் பாருங்கள். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். இதோ உங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு செயலே தான் பாடத்தோட புக்கோட ஃபஸ்ட்டு செயலே தான். அதில் பாருங்கள், துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர். ஸோ துரைமாணிக்கம். ஸோ ஆப்ஷன் ஏக்கு அந்த 2. பிரபஞ்சன் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், வைத்தியலிங்கம்னு. கண்ணதாசன் முத்தையா. கண்ணதாசன் காலக்கணிதம்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அதில் அவருடைய இயற்பெயர் கொடுத்துருப்பாங்க முத்தையா. ஓகேவா? இப்போ கமலாலயன் இப்போ தான் பார்த்தலையா, உனக்கு படிக்க தெரியாது கமலாலயன். ஸோ அந்த இதிலே கொடுத்துருப்பாங்க. கமலாலயனோட இயற்பெயர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வே குணசேகரன். இவரின் இயற்பெயர் வே குணசேகரன். ஓகேவா? ஸோ அப்போ இயற்பெயர் தெரிஞ்சால் போதும், அதை வச்சு நம்ம அப்படியே போட்டுடலாம். நீங்கள் இலக்கணம் தெளிவாக படிச்சுட்டு அந்த பாக்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆசிரியரை பற்றி இந்த மாதிரி இருக்கிறத படித்தாலே ஆல்மோஸ்ட் 20 கொஷனுக்கு மேலே போட முடிகிற அளவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப உள்ளே போய் எங்கேயும் நோண்டி கொடுக்கல. ஸோ பெருஞ்சித்தனாருக்கு துரைமாணிக்கம். ஸோ 2. ஸோ அடுத்து பிரபஞ்சன் வைத்தியலிங்கம், கண்ணதாசன் முத்தையா, கமலாலயன், குணசேகரன். அப்போ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது சரியானவுடைய ஆப்ஷன் பி. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் ஜி போப் மொழிபெயர்த்தார். இது மொழிபெயர்ப்பை பற்றி மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த படத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரவீந்திரநாத் தாகூரோட கீதாஞ்சலியை அவரே தான் என்ன பண்ணார்னா மொழிபெயர்த்தார். ஜி போப் மொழிபெயர்க்கல. ஸோ அப்போ கூற்று ஒன்று தவறு தான். பாரதியாரின் கவிதைகள் அவருடைய காலத்திலேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. அவருக்கு பிற்காலத்தில் எந்த கவிஞர் எழுதினாலுமே அதுக்கு பிற்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மொழிபெயர்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ கூற்று 2 தவறு தான். அடுத்து பாருங்கள், கூற்று 3 சரி. பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. கண்டிப்பாக இல்லையா? பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் மொழியோட ஒப்பிடணுன்னா அந்த மொழி தெரியணும் இல்லையா? அப்போ மொழிபெயர்ப்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ கூற்று 3 மட்டும் சரி. அதுக்கு இங்கே வரிகளே கொடுத்துருக்காங்க பாருங்கள், புக்லேயே இருக்குது. எதுவுமே சும்மா அவன் கொடுக்கல பாருங்கள். பிறமொழி இலக்கியங்கள் இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி அது போன்ற முயற்சிகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை, வடிவம், முத்தி, மையக்கரு, பண்பாடு போன்ற பல வகை கூறுகளை எடை போடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. ஓகேவா? ஸோ கூற்று 3ங்கிறது சரியான கூற்றாக இருக்கும். ஓகேவா? ஓகே. 11வது கேள்வி பாருங்கள். நமக்கு தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர் படிச்சிருப்போம் இயல் 2, 3. ஸோ அதில் பாருங்கள், சாலச் சிறந்தது. சால சால தவ உரு நனி கூர் களி இந்த மாதிரி உரிச்சொற்கள் வந்தாலே அது உரிச்சொற்றொடர். ஸோ அப்போ 1க்கு 3. அவரே சொன்னார் அப்படிங்கும்போது அவரே அப்படின்னு வருதா, அப்போ அவர் கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெயர் சொல் கூடயோ வினைச்சொல் கூடயோ, இப்போ தந்தை இருக்குது. இப்போ தந்தை பார்த்தான் நம்ம சொல்ல மாட்டோம், தந்தையை பார்த்தான்னு சொல்லுவோம். இப்போ தந்தை பார்த்தான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொற்றொடருக்கு மீனிங் இல்லை. அப்போ தந்தையை பார்த்தான் அப்படின்னு அந்த ஐயை போடுவோம் இல்லையா? தந்தையை போடுவோம். ஸோ மற்றொன்று அப்படின்னு மற்று அப்படின்னு போடுவோம். இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் என்ன சொல்லணும்னா இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இடைச்சொற்றொடர், அவரே சொன்னாருங்கிறது இடைச்சொற்றொடர். அடுத்து கேட்ட பாடல். கேட்ட அந்த கேட்ட அப்படிங்கிறதுலாம் கேட்ட இந்த அடுத்து வரக்கூடிய பாடி இதெல்லாம் வந்து எச்சம். ஸோ அதில் கேட்ட பாடல் அப்படிங்கிறது பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிஞ்சதால் அது பெயரெச்சம். பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது வினையை கொண்டு முடிஞ்ச பொருள் தந்தால் அது வினையச்சம். கிளாஸில் இதெல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும்.
அதுக்கான புக் ப்ரூஃபும் இருக்குது. ஓகேவா? இதில் இந்த சாலச் சிறந்தது டைரெக்டாக புக்லேயே இருக்குது உரிச்சொற்றோட. அதே மாதிரி மற்ற ரெண்டும் உங்க பாருங்க, கேட்ட பாடல் பெயரெச்சத்தொடர், பாடி மகிழ்ந்தனர் வினையெச்சத்தொடர், மூணுமே இருக்குது. இந்த அவரே சொன்னார் மட்டும் நம்ம கொடுக்காம அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான். எல்லாமே இப்போ எப்படின்னா பொறுத்துக்கல சார், 4 கொடுத்துருக்காங்கன்னா 3 இது புக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருக்கான். ஒன்றே ஒன்று வேணால் புக்கில் இல்லாமல் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மீதி 3 போட்டாலே அது ஒன்று போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் புக்கில் இருக்கிறது தெளிவாக படிச்சிருந்தாலே நம்ம 248 பேஜஸ் உள்ள அந்த பிடிஎஃப் கொடுத்துருந்தோம். அதாவது புக்கு, அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்க புக்குக்கு முன்னாடி வருஷ புக்கை படிக்க சொல்லியிருந்தோம். கரண்ட்டில் இருக்க புக்குலேயும் அதில் கவர் ஆகாததை எடுத்து நம்ம நடத்தி கொடுத்துருந்தோம். எல்லாமே கிட்டத்தட்ட 30 கொஷினும் நம்ம நடத்தினது தான், அதுதான் வந்திருக்கு. ஓகேவா? இதில் பாருங்க, அடுத்து பொறுத்துக்க. வீடு, ஊழ், தன் பெயல், ஊழி, பரிபாடல் அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து அப்படியே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லும் பொருளும்லேருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ பீடு அப்படின்னா சிறப்பு, பீடு என்றால் சிறப்பு. ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. ஸோ இதனால தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ பீடுனா சிறப்பு, ஊழ், ஊழ் அப்படிங்கிறது முறை, ஊழினா தான் யுகம். ஸோ அதில் மாற்றி போட்டிருந்தா தான் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஊழி அப்படின்னா நீண்ட கால பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு யுகம், ஒரு யுகமே தேவைப்படுது சொல்கிறோமா? ஸோ ஒரு யுகம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால பகுதியை குறிக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடையாக இருக்கும். ஓகேவா? அப்படியே டேரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான். அடுத்து பாருங்க, வெண்பாவை பற்றி கொடுத்துருக்காங்க. யாப்பு இலக்கணத்தில் 7 எட்டில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க. வெண்பாவுடைய இதெல்லாம் நம்ம ஃபுல் டெப்த்தாக பார்த்துருந்தோம். யாப்பு இலக்கணம்னா நம்ம கிளாஸ் கவனிச்சிருந்தவங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. புத்தகத்தில் வெண்பாவோட பொது இலக்கணம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அந்த 5 பாயிண்டில் 2 பாயிண்ட் எடுத்து அப்படியே கொடுத்துட்டான். பாருங்க, கூற்று ஒன்று பாருங்கள், வெண்பாவில் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பயின்று வரும். கரெக்டு தான். அங்கே பாருங்கள், 3வது பாயிண்ட் தலையில் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். கரெக்டு. முடிப்பு, அதாவது இந்த வெண்பாவின் ஈட்டு சீர் எப்படி இருக்கும், நாள் மலர் காசு பிறப்பெனும் வாய்ப்பாட்டில் முடியும். அங்கே பாருங்க, முடிப்பு ஈட்டு சீர் நாள் மலர் காசு பிறப்பெனும் வாய்ப்பாட்டில் முடியும். ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ கூற்று 1, 2 சரியானது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, 14வது ஈஸியான கொஸ்டின். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணத்தோட காண்டங்களின் வரிசை, காண்டங்களின் வரிசை கேட்குறாங்க. வரிசையை விட இதில் அந்த 3 காண்டம் தெரிஞ்சாலே போதும். ஏன்னா இதில் வந்து 3 காண்டம் கரெக்டாக கொடுத்ததே இந்த பி மட்டும்தான். ஸோ என்னென்ன காண்டம்னு பாருங்கள், மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். இதை சிக்ஸாக்காக மாற்றி மாற்றி போட்டிருந்தா கூட தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி எதுவுமே கொடுக்கல. இந்த 3மே இருக்க மாதிரி ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்குது. மற்றபடி இது மற்றதெல்லாம் பாருங்கள், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், இதெல்லாம் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய காண்டங்கள். ஸோ அந்த தவறு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3 தெரிஞ்சாலே போதும், பி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மறுபடியும் ஒரு பொருள் இலக்கணம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எழுத்து சொல் பொருள் யாப்பானியில் முதல் கிளாஸ் பொருள் இலக்கணம் தான் நடத்தினேன், முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டோட அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ குறிஞ்சிக்கு என்னது, அருவி நீர் சுனை நீர் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ சுனை. முல்லைக்கு முல்லைனா காட்டுப்பகுதி, காடுகளில் ஆறு ஓடுது, காட்டாறுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ காட்டாறு. மருதம்னா ஊருக்குள்ளே என்னது இருக்கும், தண்ணினா வீட்டில் கிணறு இருக்கும், அது போக பொய்கை ஆறு இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மனைக்கிணறு. நெய்தலில் என்ன இருக்கும், கடல் பகுதி, கடலில் மணல் இருக்கும், மணல் பகுதியில் தோண்டக்கூடிய கிணறு மணல் கிணறு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 4 வச்சு அப்படியே என்ன பண்ணலாம், இதெல்லாம் 3, 1, 4, 2 அப்படிங்கிறது பி ஆப்ஷன் சரியானது. அடுத்து 16வது மறுபடியும் என்னது, சேம் அதே தொகைநிலைத்தொடர் தொகைநிலைத்தொடர் தான். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், உருபும் பயனும் உடன் தொகை. உருபும் பயனும் உடன் தொகைனா வேற்றுமை உருபான ஐயாளுக்கு இன்னது கண். ஸோ இது மறைஞ்சு வரும். அது கூட வேறு ஏதேனும் ஒரு சொல்லும் மறைஞ்சு வரும். உருபு மட்டும் மறைஞ்சு வராமல் வேறு ஏதேனும் சொல்லும் மறைஞ்சு வந்தால் அதை நம்ம உருபும் பயனும் உடன் தொகைன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா தேர்ப்பாகன். தேர்ப்பாகனை எப்படி பிரிப்போம், தேரை ஓட்டும் பாகன் இல்லையா, தேரை ஓட்டும் பாகன், தேரை இயக்கும் பாகன், தேரை இழுக்கும் பாகன், எப்படியா வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல தேரை ஐ மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ வேற்றுமை உருபான ஐயாளுக்கு இன்னது கண்ணில் ஐ மறைஞ்சு வந்திருக்கு. ஓகே. தேரை ஓட்டும் அப்படிங்கிற அந்த ஓட்டுங்கிற வார்த்தை என்ன இருக்குது, மறைஞ்சு வந்திருக்கு. இப்படி உருபம் அதை விளக்கக்கூடிய பயனும், அதாவது அந்த சொல்லும் மறைஞ்சு வந்தால் உருபம் பயனும் உடன் தொகைன்னு சொல்லுவோம். புக்கில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. தேர் பாகன்னா தேரை ஓட்டும் பாகன். ஓகேவா? ஸோ ஐ என்னும் உருவும் ஓட்டும் என்னும் பொருளும் மறைஞ்சு வருவதால் உருவும் பயனும் உடன் தொகை. அடுத்து பண்புத்தொகை. செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல், மை விகுதி மறைஞ்சு வந்துட்டாலே பண்புத்தொகை போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதில் எந்த வித குழப்பமும் இல்லை. மை வராட்டியும் நம்ம போடுவோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சதுர பலகைனா அங்கே சதுர பலகையில் எங்கே சார் மை வருது, மை வராது. ஆனால் ஆனா ஆகிய அப்படிங்கிற பண்புறுப்புகள் வரும், சதுரமான பலகை அப்படின்னு வரும், அதை வச்சு போடலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பண்புத்தொகை அப்படிங்கிறத செம்மை, இங்கே வந்து செம்மை கூட்டல் காந்தல்னு பிரிக்கலாம். ஸோ மை மறைஞ்சு வந்துருக்கு, அப்படியே டக்குன்னு போடலாம். அடுத்து 3வது இருபெயரட்டு பண்புத்தொகை. இருபெயரட்டு பண்புத்தொகைன்னு அங்கே பாருங்க, 3 பெயரட்டு 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 பண்புத்தொகைன்னு அங்கே பாருங்க, 3 பெயரட்டு
பாருங்க செங்காந்தல் கொடுத்துருக்காங்க பாருங்க, செம்மையாகிய காந்தல். ஓகேவா, மை மறைஞ்சு வந்திருக்கு. இருபெயரட்டு பண்பு தொகைங்க பாருங்க, மார்கழி திங்கள், சாறை பாம்பு, இதெல்லாம் என்னது? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது. இதெல்லாம் அப்படியே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். அதாவது டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இதெல்லாமே. இருபெயரட்டு பண்பு தொகைலாம் அதையே தான் மாற்றி 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 போட்டு கேட்குறான். இப்போ மார்கழி திங்கள்னு இருக்கே அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிறப்பு பெயர், ரெண்டாவது வருது பொது பெயர். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ மார்கழி திங்கள், அதில் ரெண்டாவது வார்த்தை பாருங்கள், அது பொது பெயர். திங்கள் அப்படின்னா மாதத்தை குறிக்குது. ஸோ அப்போ மாதம் அப்படிங்கிறது எல்லா மாதத்தையும் குறிக்குது. அப்போ பொது பெயர் அது. அதே மார்கழி அப்படிங்கிறது அந்த மார்கழி மாதத்தை மட்டும் குறிக்குது. ஸோ அப்படி வந்து அது என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெயர் இங்கே என்னது? பனை மரம். ஸோ மரம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர், கரெக்டாக? ஸோ அப்போ அது ஒரு பின்னாடி வரது பொது பெயர். முன்னாடி பாருங்க பனை அப்படின்னு கொடுக்குறது பனை மரத்தை மட்டும் குறிக்கும். ஸோ அப்போ சிறப்பு பெயர். அப்போ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவதால் இது இருபெயரொட்டு பண்பு தொகை. லாஸ்ட்டாக வினைத்தொகை. வினைத்தொகைனா முக்காலத்திற்கும் பொழுது வரும். ஸோ செல்வழி, அப்போ சென்ற வழி, செல்கின்ற வழி, செல்லும் வழி அப்படின்னு முக்காலத்துக்கும் அதை பொருத்தி நம்ம பொருள் பார்க்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? 3, 1, 4, 2, அதான் ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடையாக இருக்கும். புக்கில் இருக்க எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். ஓகே, அடுத்தது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அணிகலன்கள் கொடுத்துருப்பாங்க. அது எங்கெங்கே சூடக்கூடியது அப்படின்னு ஒரு பாக்ஸே கொடுத்துருப்பான். இந்த பாக்ஸ்லேருந்து அப்படியே கேள்வி எடுத்து கேட்டிருக்காங்க. கிண்கிணி, இதெல்லாம் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். போன டெட்டு கொஷினில் கேட்டிருந்த கேள்விகள் தான். அதாவது இப்போ முடிஞ்சதில்லை, இதுக்கு முன்னாடி 2022 முடிஞ்ச கொஷினில் அப்படியே வந்திருக்கு. ஸோ கிண்கிணி அப்படிங்கிறது எங்கே? காலில். சிலம்பு, கிண்கிணி இதெல்லாம் காலில் அணியக்கூடியது. சூழி அப்படிங்கிறது தலையில் அணியக்கூடியது. சுட்டி, நெத்தி சுட்டின்னு சொல்லுவோம். ஸோ நெற்றியில் அணிவது. குலை, குலை குண்டலம்னா காதில் அணிவது. ஓகேவா? ஸோ அப்படி ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து 18வது கொஸ்டின், அல்லல் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் அப்படிங்கிற நற்றினை வரி எதை குறிக்குது? ஸோ அல்லல், அல் அப்படிங்கிறது இரவு. நம்ம அல்லும் பகலும் அயராது உழைத்தான்னு சொல்கிறோம். அப்போ அல் அப்படின்னா என்னன்னா இரவு. நைட் நேரத்தில் அவன் வந்தால் கூட, நைட் நேரத்தில் வந்தால் கூட அவனுக்கு விருந்து கொடுத்து மகிழ்ந்த பண்பு நம்மளோட தமிழர் பண்பு அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ புக்கில் டைரக்ட் கொஷின் அல்லலாயினுங்கிற தலைப்பு போட்டு அல்லலாயினும் விருந்துவரின் நோக்கம் கொடுத்துருப்பான். அதுக்கு மேலே பாருங்கள், நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்றும் உணவிடும் பண்பு நம்மளுடைய குடும்பத் தலைவிகளுக்கு உண்டு. அதுதான் கொடுத்துருக்காங்க டைரக்ட் கொஷின். ஸோ அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து பாருங்கள், பெரும்பொழுது என்பது ஒரு அதை இதுவும் பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம். அப்போ பொருள் இலக்கணம் பாருங்கள், 4 கொஷினுக்கு ஒரு கொஷின் பொருள் இலக்கணம், 5 கொஸ்டின் 6 கொஷின் வந்திருக்கு. டேரெக்டாக போட்டு வந்துடலாம். அப்போ ஒரு கிளாஸ் என்னோட நம்மளது கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 5, 6 கொஷின் டேரெக்டாக போடலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு வருஷத்தோட 6 பிரிவு தான், கரெக்ட். ஒரு வருஷத்தை 6 பிரிக்கிறது தான் பெரும்பொழுது, கரெக்ட். சிறுபொழுது அப்படிங்கிறது ஒரு நாளை 6 பிரிக்கிறது. ஆனால் இங்கே ஒரு திங்களின் 6 மாத கூறுகள்னு கொடுத்துருக்காங்க. ஒரு திங்கள்னா மாதத்தை 6 பிரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஓகேவா? ஸோ பாருங்க, பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு 2 வகையாக பிரிப்பாங்க பொழுதை. பெரும்பொழுதுனா என்னென்னா ஒரு ஆண்டின் 6 கூறுகள், அது கரெக்டு. ஆனால் சிறுபொழுதுனா ஒரு நாளின் 6 கூறுகள், இது தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று 1 சரியாக கொடுத்தது, 2 தவறாக கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மட்டும் சரியானது. அடுத்து பாருங்க, 20வது, வளவா வா, நம்ம அழைக்கிற மாதிரி இருந்துட்டாலே விழித்தொடர். விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வளவா வா அப்படின்னா விழித்தொடர். ஓகேவா? அவருக்கு கொடு. ஸோ அவருக்கு கொடு, அந்த கூ வெளிப்படையாக வந்திருக்கு. ஐயாள் கூ இன்னது கண் வெளிப்படையாக வந்துச்சுன்னா வேற்றுமை தொடர். மறைஞ்சு வந்தால் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வேற்றுமை தொடர் முடிஞ்சு போச்சு. ஆடி முடித்தனர், நம்ம ஆல்ரெடி பாடி மகிழ்ந்தனர்னு பார்த்தோம் வினையேச்ச தொடருக்கு. அதே இதை வச்சு இதை போடலாம். ஆடி முடித்தனா வினையேச்ச தொடர். சொல்லத்தக்க கருத்து, இது என்னன்னா கூட்டுநிலை பெயரச்ச தொடர். இது வந்து சொல்லத்தக்க கருத்து. இப்போ பெயரச்சம்னா நமக்கு கடைசியாக அ அப்படின்னு முடியும், அ அப்படின்னு முடியும். அப்போ இங்கே சொல்ல அப்படின்னு இருக்கு. ஆனால் சொல்ல கருத்துன்னு போட்டால் அர்த்தம் வராது. அப்போ இன்னொரு ஆன முடிகிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறோம், சொல்ல தக்க கருத்து. இப்போ தான் மீனிங் வருது. அப்போ இந்த மாதிரி 2, 3 பெயரச்சங்கள் சேர்ந்து வருவதால் இதை கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லத்தக்க கருத்து, கேட்க வேண்டிய பாடல். கேட்க பாடல்னா மீனிங் இல்லை, கேட்க பாடல்னா மீனிங் இல்லை. அப்போ கேட்க வேண்டிய பாடல் அப்படின்னு தான் நம்ம போட முடியும். ஸோ அப்போ 2 பெயரச்சங்களை தொடர்ந்து வருவதால் அது கூட்டுநிலை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே கீழேருந்து அப்படியே போகுது. 4, 3, 2, 1ங்கிறது சரியானுடைய ஆப்ஷன் பி. ஓகேவா? 21வது, கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரை அருளுக என்றவர். கோவலன் கிட்ட கண்ணகி கதையை, அதாவது கோவலனும் கண்ணகி 2 பேரோட கதையை ஒருத்தர் சொல்கிறார். யார்? சீத்தலை சாத்தனார் தான் சொல்லுவார். சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள், இளங்கோவடிகளுக்கான உடன் பிறந்த
சேரன் செங்குட்டுவர் 3 பேர் நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் தெய்வத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. கும்பிட்டுட்டு இருக்கும்போது அது என்ன பெண் தெய்வம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இளங்கோவடிகள். உடனே அது அந்த பெண்ணுக்கு பேர் கண்ணகி, கண்ணகியோட வரலாறு இதுதான் அப்படின்னு ஃபுல் கதையும் சொல்லுவார். யாருன்னா சீத்தலை சாத்தனார். சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு அடிகள் நீரே அருளுக அப்படின்னு இளங்கோவடிகளை பார்த்து சொல்லுவார். ஸோ அப்போ அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார். இவர் சொன்னோன்னே இளங்கோவடிகள் என்ன சொல்லுவாருன்னா, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். ஓகே, நான் ஒரு செய்யுள் பாட்டுடை செய்யுள் இதை பற்றி எழுதுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அப்போ அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். ஸோ அப்படியே இந்த இடத்துல அந்த கதையை கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கலாம். 22வது கேள்வி. இது வந்து நமக்கு ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். புக் ப்ரூஃப் மட்டும் கரெக்டாக இந்த இடம்னு நமக்கு தெரியல. ஆனால் புக்கில் மொழிதிறன் பேச்சுக்குள்ளேருந்து வரக்கூடியது தான். மைகடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து அப்படிங்கிற வரி கொடுத்துருப்பாங்க. முக்கூடற்பள்ளிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வரி தான். நான் அதுக்கான புக் ப்ரூஃப் கூட எடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஓகேவா? 23வது பாருங்க. கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார்? கி ராஜநாராயணன் பற்றி ஒரு பாடம் இருக்கும், கோபல்ல கிராமம் அப்படின்ட்டு. ஸோ அதில் இருந்து கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது தான். ப்ரீவியஸ் இயர் பேச்சுக்கு நீங்கள் சார் நான் இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இப்போ ராஜநாராயணன் பற்றி கேட்டிருக்கானா, ஓகே அவனை பற்றி மட்டும் படிச்சுக்குவோம் அப்படின்னு வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிருக்கலாம். அப்படி தான் கேட்டிருக்கான். ஏன்னா வந்து இந்த கோபல கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஸோ அப்போ அதை வச்சு நமக்கு பிஹெச்டி அறிவில் கேட்டிருந்தாங்க, இந்திய விடுதலை போராட்டத்திலே பின்னணியாக கொண்ட நூல் இதுன்ட்டு. இப்போ அதே பாக்ஸ்குள்ளேருந்து வேற ஒரு கேள்வி. இங்கே பாருங்க, அந்த கீழே இருக்கக்கூடிய 3 வரி பாருங்க. கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யாரு? கீரா கி ராஜநாராயணன். ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே நீங்கள் ஒரு பாக்ஸ் படிச்சீங்கன்னா அதுலேருந்து கேள்வி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ சி கி ராஜநாராயணன் அப்படிங்கிறது சரியான விடை. 24வது பலவின்பால் தொடரை தேர்க. பலவின்பால் அப்படிங்கிறது இதில் பாருங்க, புறா மரத்தில் கூடு கட்டியது, வீரர்கள் போருக்கு அணி திரண்டனர். இதில் வந்து ஒன்றன் பால் பலவின்பால், ஒன்றை மட்டும் குறிக்கிறது, இல்லை பலவற்றை குறிப்பது. ஸோ அதான் மீனிங் இல்லையா சார்? அப்போ இதில் வீரர்கள், மக்கள் இதெல்லாம் வருதே. ஸோ அப்போ அதுவும் நமக்கு பல வீரர் அப்படின்னா ஒருத்தனை குறிக்குது, வீரர்கள்னா பலரை குறிக்குது. அப்படின்னா இந்த ஒன்றன் பால் பலவின் பால் இது ரெண்டுமே அக்ரணைக்குரியது. பாருங்க, உயர்தனைக்குரிய பால்கள் என்னன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரணைக்குரியது என்னன்னா ஒன்றன் பால் பலவின் பால். ஸோ அப்போ இதில் வீரர்கள், மக்கள் இதெல்லாம் நமக்கு உயர்தனையை குறிக்குது. அப்போ அக்ரணி இதில் குறிக்கிறது மலைகள், அதுதான் அக்ரணியை குறிக்குது. இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, இங்கே புக்லேயே கொடுத்துருக்காம. அக்ரணியில் பலவற்றை குறிப்பது பலவின்பால். எடுத்துக்காட்டு பசுக்கள், மலைகள். ஸோ அப்போ மலைகள் மீது மேகம் திரண்டதுங்கிறது சரியான விடையா இருக்கும். பலவின்பால் அமைந்த தொடரை காண்க. அடுத்து 25வது. நம்ம இப்போதான் இருபெயரட்டு பண்புத்தொகை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவதுன்ட்டு. ஸோ அப்போ மீதி இருக்க 3 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருபெயரட்டு பண்புத்தொகை. சாரை பாம்பு, பாம்புங்கிறது பொதுவான பெயர், எல்லா பாம்புக்கும் பாம்பு தான். ஆனால் சாரைங்கிறது அந்த சாரையை மட்டும் குறிக்கும். மார்கழி திங்கள், திங்கள்ங்கிறது எல்லா மாதத்தையும் குறிக்கும், ஆனால் மார்கழிங்கிறது அந்த மார்கழியை மட்டும் குறிக்கும். வெண்டைக்காய், காய்ங்கிறது எல்லா காயும் குறிக்கும், வெண்டைங்கிறது அந்த வெண்டைக்காயை மட்டும் குறிக்கும். அப்போ இது எல்லாமே இருபெயரட்டு பண்புத்தொகை. ஆனால் மேலே கொடுத்துருங்க மலர்கை அப்படிங்கிறது மலர் போன்ற கை அப்படிங்கிற அந்த உவமை தொகை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருபெயரட்டு பண்புத்தொகை, மேலே இருக்கிறது மட்டும் உவமை தொகை. ஸோ எல்லாமே தொகைநிலையிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த 2-3 கொஸ்டின். அடுத்து 26வது. படர்கை வினையை தேர்க. தன்மை முன்னிலை படர்கைன்னு சொல்லுவாங்க. தன்மைனா என்னை பற்றி நானே சொல்கிறது, முன்னிலைனா உங்களை பற்றி, எனக்கு முன்னாடி இருக்க உங்களை கை கட்டி பேசுறது. படர்கைனா எவனோ ஒருத்தரை பற்றி நம்ம என்ன பண்ணுறது, சொல்கிறது. ஸோ அப்போ சென்றீர்கள் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி இருக்கவனை பார்த்து சொல்லுவேன் இல்லையா, நீங்கள் சென்றீர்கள், அப்போ உங்கள் முன்னிலை தான் சொல்கிறேன். வந்தேன், நான் வந்தேன்னு என்னை பற்றி சொல்கிறது. ஸோ அது தன்மை. நடந்தாய், நீ நடந்தாய், நீ நேற்று நடந்தாய் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் டியில் இருக்கிறது முன்னிலை. அப்போ இந்த மீதி 3மே பார்த்தீங்கன்னா தன்மையும் முன்னிலை தான் இருக்குது. இந்த பேசினார்கள், இப்போ நான் பேசினேன்னா என்னையே சொல்கிறேன், நீர் பேசினீர் அப்படின்னா உங்களை சொல்கிறேன். பேசினார்கள்னா எவனையை பற்றி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் சரியானது. அப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த பாக்ஸே கொடுத்துருக்காங்க புக்கில், இதெல்லாம் ஒரு விளக்கம் சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ படர்கை வினைகளில் பாருங்கள், இங்கே லாஸ்ட்டாக பேசினார்கள் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாக்ஸில். ஸோ அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 27. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் இது. அறிவீர் ராமபாண்டியர் எழுதிய வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூலை நருந்தொகை அப்படின்னு சொல்லுவோம். காசிகண்டம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஒரு பாடல் படிச்சிருப்போம், விருந்தோம்பல் பற்றி. அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, இதில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வரி தான் கேட்டிருக்காங்க. மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அற்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. ரொம்ப முக்கியமான நூல். அடுத்து 28வது. ஓப்பின் காரணமாக பெண் பாலை ஆண்பாலாக, அதாவது வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, இங்கே வாடகண்ணா அப்படின்னு கூப்பிடுவோம்.
ஸோ பிள்ளையை பார்த்து நம்ம வாடா கண்ணான்னு பையனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றோம். ஆனால் வந்து நம்ம அதை தப்பாக நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ வலு அமைதினால என்னென்னா, வலுனா பிழை, அமைதியாக இருக்கிறது. அப்போ பிழையாக இருந்தாலுமே நம்ம அமைதியாக அதை கடந்து போயிடுவோம். இப்போ வந்து நான் வீட்டில் சின்ன பிள்ளையை பார்த்து இங்கே வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிட்றேன். ஏய் அவள் பொண்ணு பிள்ளை, பெண் பிள்ளை தானே, வாடின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த வலு தான் அந்த இடத்துல தவறு தான் பண்ணுறோம், இருந்தாலும் அது அமைதியாக கடந்து போகிறோமா? அப்படி இருந்தால் அதை வலு அமைதின்னு சொல்லுவாங்க. இங்கே பால் வலு அமைதி தான் இருக்கு இல்லையா? அவள் பெண் பால், நான் ஆண் பையன், ஆண் பாலை சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ பால் வலு அமைதி. ஸோ அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. ஓகேவா? அடுத்து 29வது. இது விருந்தோம்பலை பற்றி உங்களுக்கு நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அதை மையப்படுத்தி கேட்டிருக்காங்க. ஈஸி தான். முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும். மோப்பக்குலையும் அனிச்சம் முகத்திலிருந்து நோக்கக்குலையும் விருதுன்னு சொல்லுவோம் அந்த குரல். மோப்பக்குலையும் அனிச்சம்னா அனிச்ச மலரை மோந்து பார்த்தா வாடி போயிடும். அது மாதிரி நீங்கள் முகம் வாடி போய், அதாவது நீங்கள் வந்து விருந்தினரை சரியாக கவனிக்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? வாடி போயிடுவான். ஸோ அதான் அந்த குரலுக்கான இது இல்லையா? அப்போ நம்ம முகம் வந்து அவன் எப்படி இருக்கணும்? அவனை பார்த்தோன்னா கடுகடுன்னு இல்லாமல் நல்லா அவனை வரவேற்கணும். அதான் அதுக்கான மீனிங். அப்போ முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும். ஸோ ஆப்ஷன் பியை நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ 30வது கேள்வி, வலிமிகின் வழி இல்லை. ஸோ நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி தான். காற்றை பற்றி ஒரு பாடம் பார்த்தோமா, அந்த பாடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வரி தான். வலிமிகின் வழி இல்லை. இந்த வரி சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஐயூர் முடவனார். நம்ம பாடம் நடத்தும் போது கூட இதுக்குள்ள ஷார்ட்கட்லாம் சொன்னோம். ஐயூர் முடவனார். முடமாக இருக்குன்னா, கால் கால் முடமாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு ரொம்ப வலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஐயூர் முடவனார் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். இப்போ 30 கேள்வியுமே நமக்கு 10th 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த 13 கிளாஸ் அந்த 26 மணி நேரம் போதுமானதாக இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் புக்கை தொடாமல் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எலிஜிபிலிட்டி கிராக் பண்ணியிருக்க முடியும். நம்ம கிளாஸ் நடத்தும் போது கூட அதான் சொல்கிறோம். எலிஜிபிலிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கிளாஸை உருப்படியாக கவனிச்சுட்டு டெஸ்ட் போட்டிங்கனாலே போதுமானது. ரிமைனிங் உங்கள் கோர் பேப்பரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம திருப்பி 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 சொல்லியிருந்தோம். இது வந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எழுதிட்டு ஈவினிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கும்போது தெளிவாக புரியும். ஓகேவா? சரிங்க. நம்ம 30 கொஸ்டின் அதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருந்துச்சு எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். தேங்க்யூ.